ஹாய், இன்றைக்கி புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை தான் வீட்டில் கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான், சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ் அண்ட் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப நிறைய தடபுடலாம் எதுவும் பண்ண முடியல. சிம்பிளாக தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக அப்படி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு லேசி ஃபீலிங்காக இருந்தது. ஆனாலும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஆனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். முன்னாடிலாம் வந்து வீட்டில் ஏதாவது சாமி கும்பிட்றோம், ஏதாவது பண்ணிங்கன்னா வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, இது பண்ணணும், இது வாங்கிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நம்மளே வந்து நம்ம வீட்டு பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் யூடியூபர் வேறு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து நம்ம பெரியவங்களே வந்து சந்தேகப்படுறோம். இல்லை அவங்க இப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லி. அது ஒரு வகையில் நல்லதும் கூட. நம்ம எதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு நம்மளுக்கு கிளியராக ஒரு சிலர் வந்து ரொம்பவே நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பண்டிகைனா இந்த ப்ரொசீஜர் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சு பண்ணும்போது அதோட பலனும் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு அது தேவையில்லாமல் அதாவது ஒரு மந்திரங்கள் கற்றுக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி நம்ம வச்சு கும்பிட்டா சாமி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறதோ, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இது கண்டிப்பாக செய்யணும். இது ஒரு சில விஷயம் வந்து அது நம்மளோட மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்க. அவங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளால் அதை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீலிங் இருக்கும், ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ, நம்மளுக்கு வந்து கடவுள் நம்ம மேலே கோவப்படுவாரோ, நம்ம வந்து கரெக்டாக பண்ணலையோ அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணிட்டு இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடவுள் நம்மளோட எஃபர்ட்ஸு, நம்மளோட அன்பை தான் பார்ப்பாரு. நம்ம வந்து என்ன வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம்லாம் பார்க்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது கடவுள், மனுஷன் கிடையாது இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்து நம்மளுக்கோட பழகிறதுக்கு நம்மளோட எஃபர்ட்டு, நம்மளோட அன்பு தானே அவர் பார்க்கணும். ஸோ எது பண்ணாலும் நல்லா சுத்தமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 100% நம்ம கொடுத்துருக்கோம். கடவுள் நம்மளை அந்த எஃபர்ட்டை நமக்கு பார்ப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும்.